நவக்கிரகங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாயர் சிறந்தொரு கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. என்னை பெற்றெடுத்த அன்னை தந்தையை வணங்கி என்னுடைய குருநாதர் டாக்டர் விமலன் PhD இன் அஸ்ட்ராலஜி ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கிறேன். உலகத்தமிழர் matrimony.com வழங்கும் நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. எனது புத்தியினாலும் திறமையினாலும் எத்தனையோ தரப்பட்ட மக்களை அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் மேன்மை அடைய செய்திருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசியினுடைய தன்மைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் ரிஷப ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த வாரம் மிதுன ராசியினுடைய குணங்களை பார்க்கலாம். ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன், முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778. கண்டு கொண்டு புகழ் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு பழமொழி. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி சுதந்திரமான ராசி, காற்று ராசி. இதில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல கற்பனை வளம் உள்ளவர்களாகவும், கவிதை நயம் உடையவர்களாகவும், நகைச்சுவை உணர்வு உடையவர்களாகவும், பரோபகார சிந்தனை உடையவர்களாகவும், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகுந்த அறிவாற்றலும் புத்திசாலித்தனமும் மிகுந்து காணப்படும். சாதாரண குடியில் பிறந்திருந்தாலும் ஏழ்மையான பிறப்பில் பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அற்புதமான முன்னேற்றங்களையும் நல்ல மேன்மையும் பெறுவார்கள். அவங்க மார்க்குகள்லாம் அதிக அளவு எடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த குழந்தைகள்லாம் சரியாக படிக்கல அப்படின்னா அவங்களுடைய ஜாதகங்களை எடுத்துக்கிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லித்தரோம். ஆனால் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, மிதுன ராசி என்பது சிறந்த அறிவும் புத்திசாலித்தனமும் சிறந்த கல்வியும் உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு நிரம்ப உடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாலிபர்கள்லாம் படிப்புலலாம் நல்ல கவனம் செலுத்தி ஐடி மாதிரி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த கல்வி, அவங்க எப்போதுமே உடல் உழைப்பால் செய்யக்கூடிய தொழிலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய அறிவை நம்பினவர்கள், தன்னுடைய மூளையை பயன்படுத்தி பிரத்யோகமான தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவங்க படிச்சுட்டு வேலை பார்ப்பாங்க. எந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன லக்னங்கள் அமைகிறதோ அந்த லக்னத்திற்கு தகுந்த மாதிரி எது மாதிரிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து தெளிவாக பார்த்து விட்டு அந்த வகையில் இவங்களெல்லாம் படிக்க வச்சிங்கன்னா அற்புதமான முன்னேற்ற மேன்மைகளை பெறலாம். அதே போன்று இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுடைய நோய்த்தன்மைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நுரையீரல் சார்ந்த நோய்கள், டிபி, சுவாச கோளாறு, பிராங்கடிஸ், அதே மாதிரி தைராய்டு சுரப்பிகள் சார்ந்த நோய்கள், தொண்டை சார்ந்த நோய்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நோய்கள் வேறு மாதிரி வரக்கூடியதெல்லாம் எதுனா காய்ச்சல், அந்த சளி சம்மந்தப்பட்ட காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாயு சம்மந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்குலாம் ஏற்படும். அதற்கு அடுத்தது சிறுநீரக கல் உபாதைகள், அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய நிலைகள், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் அடைப்பு அது சார்ந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லும் பொழுது அதில் அளவாக தான் இதில் சொல்ல முடியுது. ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் தெரிஞ்சுங்க. நேரில் வரும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரி, இவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, எளிதில் மக்கள்கிட்ட போய் நெருங்கி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது.
பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு சொல்லலாம், பிஆர்ஓ. இவங்க எளிதில் மக்கள் தொடர்பு, எல்லாரும் பத்திரிகை தொடர்பு, பத்திரிகையாளர், அதே மாதிரி இவங்க வந்து புஸ்தகம் பதிப்பாசிரியர்கள், புஸ்தகம் எழுதக்கூடியவர்கள், கொரியர் சர்வீஸு, தபால் துறை, ரயில்வே நிர்வாகம், போக்குவரத்து துறை, இது சார்ந்ததுலாம் அவங்க வந்து சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எளிதில் எந்த விதமான சாதாரணமான நிலையில் இருந்தவராக இருந்தாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரை நேரில் போய் சந்திக்கக்கூடிய இயல்பு உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களை விட்டால் வேற யாருமே கிடையாது. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்கு பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க பிரத்யாருடைய வேலைகளை ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மிதுன ராசிக்கார்ட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அந்த வேலைக்கு என்னென்ன மாதிரிலாம் ரூட் போட்டு பிளான் போட்டு அந்த பிளான் படி செயல்பட்டு அற்புதமான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஒரு நிறுவனம் மேன்மை அடைய வேண்டுமேயானால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அவர்கள் எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அறிவு, புத்தி, மெய் ஞானம், சிறந்த அறிவு, இது அனைத்தும் ஒருங்கே பெற்றவர்கள் யாருன்னா அது மிதுன ராசி ஒண்ணுதான். அதே மாதிரி பங்கு சந்தையில் ஈடுபட்டு தன்னுடைய நுண்ணறிவையும் மூளையினுடைய செயல்பாடுகளையும் வைத்து பயன்படுத்தி வருமானம் செய்யக்கூடிய தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஷேர் மார்க்கெட். அந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து இவங்க செயல்பட்டு அதில் நல்ல அற்புதமான முன்னேற்றங்களும் மேன்மையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் நம்ம பார்த்தோம், அவங்களுடைய தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு அடுத்தது இவர்கள் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். எப்போதுமே நீங்க உங்க வேலைகளில் முதல்ல சிந்தனைகள் செய்யுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய மனைவியெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், என்னங்க எங்க வீட்டு வேலையும் சொந்த வேலைகளை அந்த அளவுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, அடுத்தவங்க வேலைகளை மட்டுமே நல்லா திருப்தியா செஞ்சு கொடுக்குறாரு, ஊருக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க, இவர் எப்பங்க மாறுவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்களை நான் பார்த்துட்டேன். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுல வல்லமையாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த விஷயங்களையும் அதே மாதிரி கவனம் செலுத்தலாம் அல்லவா? அதே போன்று பிரதியாருக்கெல்லாம் நல்ல வழிகாட்டி அவங்க மேன்மை உருவதற்கெல்லாம் நல்ல வழிவகைகள் செய்யறீங்களே, நீங்க உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய வாரிசுகள் நல்லா வர்றதுக்கும் நீங்க செயல்படலாம் இல்லையா? எப்போதுமே இந்த ரெண்டு விதமான சிந்தனைகளையே வச்சுட்டு இருக்காதீங்க. முடிவு எடுத்தீங்கன்னா உடனடியாக அது செயலில் இறங்கிருங்க. உங்களுடைய விஷயங்களே நீங்க குழப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை செய்யலாமா வேண்டாமா, இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுடைய பலவீனம். அதனால நீங்க தெளிவா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ராசியே இரட்டை ராசி, உபய ராசி, அது அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும், கணக்கு பயன்படாது. அதனால கொஞ்சம் தன்னலம், சுயநலம் இதையெல்லாம் நீங்க பெருக்கி கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்காக உழைச்சி முதல்ல உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு பாடுபட்டீங்கன்னா அற்புதமான மேன்மைகள் பெறலாம். தீர்மானமா நீங்க ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா 100% வெற்றி பெறலாம் என்பது உறுதி. ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். தொடர்புக்கு செல் 9865939996 and 9865837778. கோள்களின் கோலாட்டம், இந்த பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இந்த கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் கிரகத்தின் மூலமாக துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வந்து சேருங்கிறத கடந்த வாரங்கள்லாம் பல உதாரண ஜாதங்கள் மூலம் விளக்கி இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் என்னை சந்தித்து 7 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 7 ஆண்டுகளில் அவங்க குடும்பத்தினுடைய ஜாதகங்களை நான் பார்க்கும்பொழுது அவங்க அது வரைக்கும் ஜாதகத்தை பார்த்ததே இல்லை. ஜோசியத்தின் மேலாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது.
அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸு அவங்க கல்யாணத்தப்போ அவங்க பொருத்தம் பார்த்ததோடு சரி. இவங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் ஒன்று ஒரு பையன் ஒன்று குழந்தை உண்டு. இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவங்களுடைய கதை ஹிஸ்ட்ரி என்னன்னா, கல்யாணம் ஆன பொழுது மிகுந்த செல்வாக்கோடு அவர் நல்ல விதமான ஒரு தொழில் வகையில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு 200 பேரை வச்சு வேலை வாங்கி அற்புதமான முன்னேற்ற மேன்மைகளில் இருந்திருக்கிறார். அவர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் நிறைய செல்வங்களை சேமித்து இடம், வீடு, வாகனங்கள், பல்வேறு விதமான தொழில் வகையில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி 2 பேருக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சூழல்ல அந்த சுனாமி மாதிரி அந்த கோள்களின் கோலாட்டமாகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது என்னை அவர் சந்திக்கிறது பிரச்சனை ஆன பிறகு 1 வருஷம் கழிச்சு சந்திக்கிறார். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஒரே வருஷத்துல அவங்க வாழ்க்கையினுடைய தன்மைகளே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் நின்று போகுது. அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க மட்டும் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த மனைவி அவர் மேல அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையுமே அவர் இழந்துடுறாரு. இழந்துட்டு அவங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இல்லாத சூழல். அப்போ இதுல இந்த கோள்களின் கோலாட்டங்களை பத்தி ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்களை பார்த்து முன்பே நல்ல நிலையில் இருக்கக்கூடியவரும் இக்காலம் நீடிக்குமா, இதே மாதிரி அமைப்பு கடைசி வரைக்கும் இருக்குமா, எத்தனை காலங்கள் எனக்கு இந்த திசையினுடைய போக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக சொல்ல வரேன்னா, கோள்களின் கோலாட்டம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திசைதான் அந்த கோலாட்டங்களை ஏற்படுத்தும். அவனுடைய இவ்வளவு நாளா அவங்க பேசிக்கான அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அவரை நல்ல தொழிலதிபராக ஆக்கி 200 பேருக்கு மேல தலைமை தாங்கி அந்த தொழிலை நிர்வாகம் செய்யறதுக்கு உதவுனுச்சு. ஆனால் அவருக்கு வரக்கூடிய திசை, இப்போ உதாரணத்துக்கு சனி திசையோ அல்லது ராகு திசையோ ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். மேஷ லக்னம் 1க்கு போதும் சனி மகா திசை. தீய அமைப்புகளில் இருந்து திசை நடந்தால் போதும் ராகுவனுடைய திசை. அது 19 வருஷம் சனி திசை, 18 வருஷம் ராகு திசை. கண்டிப்பாக இந்த 2 திசை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு இந்த திசை என்ன சாரம் வாங்கி இருக்கிறது, எந்த ராசியினுடைய வீட்டில் இருக்கிறது, எந்த மாதிரியான வலிமை பெற்று இருக்கிறது, இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதற்கு தக்கவாறு டேக் டைவர்ஷன், அதாவது வழி மாற்றுப்பாதையில் செல்லவும், நம்ம சாலைகள்ல போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி டேக் டைவர்ஷன் என்ற மெத்தட்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, தொழில் அமைப்புகளை அதை எப்படியெல்லாம் மாற்றி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் தெளிவாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த கோள்களின் கோலாட்டங்கள் பகுதியில் வரும்பொழுது சிம்பிளான ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது விபத்து பகுதி கவனமாக செல்லவும், சாலைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த விபத்து பகுதி தான் இவருக்கு நடந்த சம்பவம். ஒரே ஒரு வருடத்துல பல கோடி ரூபாய் நஷ்டமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமே. ஆனால் அப்பதான் அதுக்கு முன்னாடி அவருக்கு ராகுனுடைய திசை ஆரம்பமாகுது. அந்த செவ்வாயினுடைய திசையெல்லாம் இருக்கும்போது நல்ல அற்புதமா அந்த 7 ஆண்டுகள்ல நிறைய செல்வங்கள் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த ராகுனுடைய திசை ஆரம்பிச்சு எங்ககிட்ட தன் திசை தன் புத்தியில என்னை சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கிறது எல்லாமே போச்சே சார், எப்படி சார் போச்சு எங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த 8ஆம் பாவகத்திலிருந்து திசை நடக்கும் பொழுது ஒரு கிரகம் தேவையில்லாத வம்பு, வழக்கு, விபத்து, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வருங்கன்னா ஒரே வருஷத்துல எல்லாமே சந்திச்சாச்சு. ஆனா விபத்து மட்டும் ஏற்படல. அப்ப இந்த பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நின்று போச்சு பாத்தீங்களா, அதுவே ஒரு விபத்து. அப்ப விபத்து பகுதி கவனமாக செல்லவும் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் உதாரணம். அப்ப எங்ககிட்ட நீங்க ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஜோன் எங்கெங்கெல்லாம் வரும் உங்க லைஃப்ல, அங்கெல்லாம் நீங்க எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. மிக அற்புதமான யோகம்ங்க. உங்களுக்கு நல்ல படித்த பட்டதாரி ஜோதிடர்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு இருக்கிறாங்க. அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க என்கிட்ட வாங்க, என்கிட்ட ஜாதகம் பாருங்க, வாங்க வாங்க நான் கூப்பிட்டேன்னா அது இந்த கலையை விளையாக்குவதற்கு சமானமாகிவிடும். உங்களிடம் நீங்கள் உற்று நோக்குங்கள், உங்களையே நீங்கள் விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். இந்த கோள்களின் கோலாட்டத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்.
அதே மாதிரி மிதவேகம் மிக நன்று. ஒரு திசை நடக்கும், செவ்வாய் திசை இவங்களுக்கு ஆகாத இடத்துல இருந்து, ஒரு சந்திரனுடைய திசை நடக்கும் இந்த ஜாதகத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து, அந்த சந்திரன் என்பவன் ஒரு நொடியில் ஒரு வினாடியில் உங்களை ஏமாற்றி செல்வான். ஏன்னா தினக்கிரகம் அல்லவா, ஒரே நாளில் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி விடுவான். ஒரு ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் பணத்தை போட்டாத ஒருத்தர் 25 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒரே நாள்ல கொண்டு போய் போடுறாரு. 2 நாள்ல 25 லட்சம் ரூபாய் போய் ஜீரோவாயிடுச்சுன்னார். அவருக்கு நடந்த திசை சந்திரனுடைய திசை. அதே சந்திரன் நன்றாக இருந்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும். இதை பகுத்து அறிந்து ஆய்வு செய்வதற்கு நமக்கு எல்லாம் தேவை நன்கு அறிவியல் பூர்வமாக படித்து பட்டம் பெற்ற ஜோதிடர்கள் மூலம் நீங்கள் தெளிவான ஆலோசனையை பெறலாம். மந்திர தந்திர எந்திரம் இல்லை, நல்ல ஆலோசனை. நமக்கு அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல படித்த ஜோதிடர்கள் சொல்லும்போது கேட்பாங்க இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல பட்டை தீட்டுக் கொள்ள வேண்டுமா? உங்களை நீங்கள் என்னிடம் கொண்டு வந்து ஒப்படையுங்கள். உங்களை நான் ஒளி கொண்டு அறிவு என்னும் ஒளி கொண்டு செதுக்குகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பான உண்மை. ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். தொடர்புக்கு செல் 9865939996 and 9865837778. வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் இந்த பகுதிக்கு நாம் அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்த்தோம். வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் அப்படின்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகங்களை கொண்டு வந்து அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறெல்லாம் அமையும், எந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும், அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன பலவீனங்கள்லாம் இருக்கு, இப்போ சந்திரனுடைய அடிப்படையில அவருடைய மூளையினுடைய வளர்ச்சி அதனுடைய தன்மைகள்லாம் ஆய்வு செய்யலாம். அந்த அறிவு புத்திசாலித்தனத்தை எல்லாம் புதன் அப்படிங்கக்கூடிய கோள்களுடைய தன்மைகளை வைத்து ஆய்வு செய்யலாம். அந்த சனி அப்படிங்கக்கூடிய கோள்களை வைத்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஆயுள், தொழில் இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணலாம். இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சூரியனை வைத்து அப்பாவுடைய நிலைப்பாடுகள், சந்திரனை வைத்து அம்மாவுடைய நிலைப்பாடுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எந்த மாதிரியான அந்த தொடர்புகள்லாம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பலவீனங்கள்லாம் எப்படி இருந்து அதை சரி செய்வதற்கு என்ன ரெமெடி வேணும் இல்லையா. இந்த உலகத்தில் நோய்கள் என்று ஒன்று இறைவன் படைத்திருக்கிறான், அதே உலகத்திலே மருந்தும் படைத்திருக்கிறான். எனவே நேயர்களே, நீங்கள் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. திருப்பூரில் 12 ஆண்டுகளாக என்னை நம்பிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நான் குடும்ப ஜோதிடராக இருந்த அனுபவம், அதில் நான் அவர்களுக்கெல்லாம் என்ன வழியை காட்டினோனோ அதே வழியை இந்த உலக தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ இந்த வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் என்ற நிகழ்ச்சியில் முன்னாடியே என்ன நல்ல மாதிரியான சம்பவங்கள்லாம் நீங்க சந்திப்பீங்க, எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை சந்திப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 60 ஆண்டுகளுக்கு தெளிவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போயிடலாம். அப்போ அந்த காலங்கள் வரும்பொழுது அதுல மாற்றுப்பாதையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா. அதுதானே சிறந்த பரிகாரமா இருக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் தொழில் செய்து மேன்மை பெற்று அதே போன்று பல தொழில்களை விரிவடைய செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக நீங்க தொழிலதிபராக ஆகிடுவீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில் சேரணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை அவங்களுக்கு இருக்கும். அதை நான் மறுக்கவில்லை. சினிமாவில் சென்று மேன்மை அடையக்கூடிய நல்ல புகழை பெறக்கூடிய கிரக அம்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அது தெரியாமலேயே நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் அதுல ஈடுபடுத்தி அதுல தோல்வியினுடைய உச்சத்திற்கு சென்று நல்ல வாழ்க்கையை அமையாமல் திருமணமும் செய்து கொள்ளாமல் இந்த சினிமா என்ற எண்ணங்களிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து நடைபெறமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம்
நான் நிறைய நேயர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோ இந்த மாதிரி ஜோதிடர்களை சந்தித்து கேட்க வேண்டும் எண்ணமோ இல்லை என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கிறது. கலையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமேயானால் புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். இதுல நியூமராலஜில பிறந்தா, இந்த எண்ணில் பிறந்தால் நீங்க மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. எண்கணிதம் என்றால் என்ன, கையெழுத்து பலன் என்றால் என்ன, வாஸ்து என்றால் என்ன, பெயரியல் மர்மன் அந்த நேமாலஜி என்றால் என்ன, பிறவி ஜாதகம் என்றால் என்ன, இந்த 5ஐயும் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில புகுத்தி உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வெற்றியை கிடைக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்களே, அதிர்ஷ்டம் என்ற சொல்லிற்கு யாருக்குமே விடை தெரியாது. அதுக்கு உருவம் உண்டா என்றால் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை, மண்ணுக்குள் வைரங்களாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்து, நீங்கள் அதிர்ஷ்டக்காரரா இல்லையா, நீங்கள் உழைப்பாளியா, உழைப்பின் பேரில் தான் மேன்மை பெறுவீர்களா, சந்தர்ப்ப வசத்தில் நீங்கள் திடீரென்று பணக்காரராக ஆவீர்களா, உங்களுக்கு புதையல் யோகம் இருக்கிறதா, இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கிறது. அது என்ன, தெளிவான ஜோதிடர்களிடம் நீங்கள் சென்று ஆய்வு செய்திருக்க மாட்டீர்கள், அல்லது அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை அந்த ஜோதிடர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். உங்கள் ஜாதகங்களை நீங்கள் தெளிவாக என்னைக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்படுறீங்களோ கண்டிப்பான வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் என்ற நிகழ்ச்சியில நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன், எதையுமே நீங்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். சுய தொழில் செய்ய வேண்டுமா, எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது. எனக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் தொழில் செய்யலாம் என்ற எண்ணங்கள் எனக்கு இருந்தாலும், என் ஜாதகப்படி நான் ஒரு ஜோதிடராக ஆகி இந்த உலக மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்ததுனாலதான் இந்த உலக தொலைக்காட்சியில உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரனாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை பார்த்து பலனடைந்து மேன்மை அடைந்தவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மிதுன ராசிக்கார பையன் கேட்கிறான், சார் நான் என்ன மாதிரி தொழில் என்னவா ஆவேன் சொல்ல முடியுமா? ஒரு +2 படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். தம்பி, உன்னுடைய ராசி காற்று ராசி, நீ ஆகாயத்தில் பரப்பாய் அப்படின்னு. இது நடந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழித்து அந்த இளைஞன் என்னை பார்க்க வருகிறான். ஐயா, நான் உங்களிடம் ஜோதிடத்தை நேரில் பார்க்கவில்லை, ஒரு நேரடி ஒளிபரப்பில் உங்களுக்கு நான் போன் செய்து கேட்டபொழுது நான் ஆகாயத்தில் பறப்பேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் யோசித்து பார்த்தேன், நான் விமான ஓட்டியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பைலட்டாக இருக்கிறேன் என்று அந்த மிதுன ராசிக்காரன் சொன்னான். இன்றும் என் மனதில் அவனுடைய பேச்சு, அவனுடைய முகம் இன்னும் தெளிவாக எனக்கு நினைவில் இருக்கிறது. நாம் எதுவாக எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம் நேயர்களே. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெளிவாக ஆய்வு செய்து வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம். ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். தொடர்புக்கு செல் 9865939996 and 9865837778. இன்றே உங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல வரன்களை தேடிக்கொள்வதற்கு மிக சிறந்த நிறுவனம், உலகிலேயே முதன்முறையாக பட்டதாரி ஜோதிடர்களுடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய ஒரே மேட்ரிமணி நிறுவனம் நமது உலகத் தமிழர் மேட்ரிமணி நிறுவனம் என்பதை சொல்வதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை எளிதில் நன்கு பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பது 100% உறுதி. எனவே நேயர்களே, இனி அடுத்த வார நிகழ்ச்சியில் கடக ராசிக்காரருடைய ராசியின் குணங்களை நாம் பார்ப்போம். இந்த கடக ராசிக்காரங்கள்லாம் நண்டுக்கு இடம் கொடல் அப்படிங்கிறது பழமொழி. அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள்லாம் எவ்வாறு இருக்கும், அவங்களுடைய தொழிலெலாம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இன்று இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவடைகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜோதிடத்தை முறையாக
பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். தொடர்புக்கு செல் 9865939996 and 9865837778. பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778.